ஷர்மிளா வணக்கம். இளம் படையுடன் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் டெஸ்ட் தொடரில் ஆடி வரும் வங்கதேச அணி முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏனென்றால் ஆசிய அணிகளில் இந்தியா, பாகிஸ்தானை தவிர்த்து எந்த ஒரு அணியுமே பார்த்தோமேனால் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் டெஸ்ட் போட்டியில் வீழ்த்தியது கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த வகையில் வங்கதேச அணியும் இந்தியா, பாகிஸ்தான் வரிசையில் ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது. அது இதுவரை ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வங்கதேச அணி வீழ்த்தியதே கிடையாது. இந்த நிலையில் வங்கதேச அணி ஒரு அபார சாதனை படுத்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. இதன்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி சொந்த மண்ணில் வங்கதேசத்தை பந்தாடும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வங்கதேச வீரர் மஹ்மூத் கசானி பந்து வீச்சில் நிலை கொண்டார். கிட்டத்தட்ட 198 ரன்களுக்கு அந்த அணி அவுட் ஆனது. இதன் களமிறங்கிய வங்கதேச அணி அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் 426 ரன்கள் குவித்தது. கிட்டத்தட்ட அந்த வீரர்கள் அனைவரும் அபாரமாக விளையாடி ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்து ஒரு அபாரத்தை வெளிப்படுத்தினார். அதிகபட்சம் பார்த்தோம்னால் டன்சிக் ஹாசன் சதம் அடித்து விளாசின இளம் வீரர். இதன் பின் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 426 என்ற ஒரு முன்னிலையான ரன்னை எட்டி மேலும் முன்னிலை வைக்க முடியாமல் 286 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் வங்கதேச அணிக்கு 57 என்ற எளிய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலம் களமிறங்கிய வங்கதேச அணி 57 என்ற எளிய இலக்கை மிகவும் எளிதாக எட்டி ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறது. 2 போட்டிகள் டெஸ்ட் தொடரில் முதல் போட்டியை வென்று ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கும் வங்கதேச அணி அடுத்த போட்டியிலும் வென்று தொடரை வெல்லும் முனைப்பில் களம் காண இருக்கிறது. ஷர்மிளா.